ஆச்சி யாரு? வாங்க பாரு, உட்காருங்க. வாங்க ஆச்சி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு மிளகடை பண்ண தெரியுங்களா? பண்ணி தரேன், பண்ணி தரேன். இன்னைக்கு பண்ண போறோம் நம்ம. சரி பண்ணுவோம். சரியா? நீங்க வந்து மிளகு வறுவல் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க மிளகுல. ஆனா மிளகுல வடை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா அடை பார்த்துருக்க மாட்டீங்க. வடை வந்து உடச்சி சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இது தோசை மாதிரி பிச்சு சாப்பிடலாம். ஏன்னா அடையில் இது பிச்சு சாப்பிடலாம். ஆனால் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். போது எப்படி பண்ணுறது இவங்க கூட்டிகிட்டு போய் பண்ணி காட்டினா நமக்கு தெரியும். ஓகே, வாங்க போகலாம். இது அடைக்கி 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து, களையிட்டா பாக்கியா. கழுவி வச்ச அரிசி 2 மணி நேரம் ஊறணும். அந்த கேப்பில் தேங்காய் திருவிக்கிடுதேன். இல்லை 1.5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அது நல்லா அரைக்க முடியும். சரி, ஓகே. தேங்காய் திருவலாமா? இது நான் எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு இந்த மழை காலம் வரும்போது மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு அடை சுட்டு தருவாங்க. முழுசாக போட்டால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்கிறதுக்காக அரைக்கும் போதே அதோட போட்டு அரைச்சிருவாங்க. எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில் ஸ்பெஷல். ஆமாம், நாகர்கோவில் ஸ்பெஷல். 2 மணி நேரம் இது ஊறிட்டு அரிசியும் உளுந்தும் முங்குத அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை இன்னைக்கு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். சரியா? அரிசியும் உளுந்து நல்லா முக்கால்வாசி அரைஞ்சதும் மிளகு சீரகம் போட்டு அரைக்கணும். மிளகு சீரகம் போட்டு அரைச்ச உடனே உப்பும் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் போட்டு அரைச்சி வலிக்கணும். அரிசி அரைஞ்சிட்டு அரிசி வந்து ரவை பதத்துக்கு அரைஞ்சதும் நம்ம இதுக்கு கூட மிளகு ஜீரகம் தேங்காய் உப்பு போட்டு வலிக்கணும். மிளகு அந்த அஞ்சலை பெட்டியில் இருக்கு. எவ்வளவு போடணும்? 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். ஓகே, 2 ஸ்பூன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன். கரெக்டா? நான் அவ்வளவு போடுறேன்னு பாத்துக்கோங்க. தேவைன்னா நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஜீரகம் பாத்துக்கோங்க. ஆச்சு, போதுமா? போதும். போதுமாச்சு? போதும். மாவோட அரைமுறி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ போட்டு இந்த மாவோட தேங்காய் பூ போட்டு 2 சுத்து சுத்தினா போறோம். அரைஞ்சிட்டது இன்னும் நம்ம இதை வலிச்சு ரொம்ப நேரம் சுத்தணும்னு அவசியம். 2 சுத்து சுத்தினா போதும். எடுத்து வச்சிடலாம். இந்த பதில எடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாம். இந்த பதத்துல இருந்தா தோசை சுட நல்லா பதமா இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம நார்மல் தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியா இருக்கணுமா? ஆமா ஆமா. கொஞ்சம் ரொம்ப இல்ல, லேசா. ஆமா, அப்பதான் அது நல்லா இருக்கும். ஒரு மரண நல்லா வரும். தோசை கல்ல போட்டு வச்சு போடுங்க. தோசை ஊத்திரலாமா? இல்ல இருங்க, ஒரே நிமிஷம். மிளகு போடும் போது நான் மிளகு டைலாக் சொல்லல. எனக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மிளகு டைலாக் இந்த எபிசோட்ல நீங்க ஒட்டிங்க. சமயம் பார்த்து சொல்லணும்னா வெயிட் பண்ணியிருந்தேன். இது என்ன புதுசாக மிளகு டைலாக்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் டு சிவராமன் கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.
மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆச்சி இப்போ ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஆச்சி சொன்னாங்கல்ல மிளகு, அதாவது இந்த மிளகு தோசை வந்து இந்த மாதிரி குளிர்கால நேரத்துலையும் மழை காலத்துலையும் கொடுப்பாங்க. ஏன்னா ஈஸியாக சளி பிடிக்கும்ல. அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு தோசையை அந்த மாதிரி பண்ணினா சளி பிடிக்காது, உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த வைரஸ் டைட்டில் ரொம்ப நல்ல தோசை ஊற்றுங்க ஆச்சி. இது வந்து அரைச்சதுக்கு அப்புறம் புளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்ல புளிக்க வேண்டாம், அப்படியே போடலாம். ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன், மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலையில் ஊற்றி சாப்பிடலாமா? ஊற்றி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்பயும் டேஸ்ட்லாம் புளிச்சுன்ற அதெல்லாம் புளிக்கலாம் செய்யாது. உடனே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா புளிக்கவே செய்யாது. அப்போ நம்ம மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்போ எல்லாருக்கும் வசதியா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், புளி, வெள்ளைப்பூடு வச்சு சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். ஓ ஓகே, நான் டேஸ்ட் பண்ணிட்டுமாச்சு. சாப்பிட்டு பாருங்க. சூடா இருக்கு, நல்லா பொறுன்னு இருக்கு. சுவையாக இருக்கா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிளகு வடையாக சாப்பிட்டவங்களுக்கு மிளகு அடை தோசையாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்கள் சேனலுக்கு உங்கள் மொபைலுக்கு பர்சனலாக நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பண்ணவே மாட்டேங்க. பண்ணுங்கள். பரவாயில்ல, ஒரே சொல்லுங்கள். சொன்னேன், நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. நான் சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அதையாவது பண்ணுங்கள் தயவுசெய்து.